ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு நியூ எபிசோட வரேன். வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இஸ் எஸ்எல்டி. எஸ்எல்டினா என்ன? சரி, ஓகே. உங்க குழந்தை வந்து டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே உட்கார வச்சு அதை சொல்லிக் கொடுக்குறீங்க, இப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, எழுதுன்னு மடையில குட்டுறீங்க, கோவப்படுறீங்க. எத்தனை தடவை இருந்தாலும் சுத்திட்டே எழுதணும்னு வந்தா எழுந்து ஓடி போயிடுவான். ஏதாவது ஒரு அப்பதான் அவனுக்கு சுச்சு வரும், அப்படி இது வரும். எத்தனை தடவை சொல்லிக் கொடுத்தாரு, ஆனால் ஒழுங்கு கேட்குறப்ப சொல்றான், ஆனால் எழுதுறப்ப வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், விளையாட்டுத்தனமா இருக்கான், அட்டென்ஷன் இல்லை, சின்ன பிள்ளை தானே, அப்புறமா லேட்டராக வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரீசனாக சொன்னீங்க அப்படின்னா, ஐ வில் சே நோ. ஆஸ் அ தெரபிஸ்ட் வாட் ஐ வுட் சே இஸ் தீஸ் ஆர் ஆல் த சைன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. அதாவது எஸ்எல்டி, ஸ்லோ லேர்னிங் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது புரியும். பட் இது மட்டுமே சயின்ஸ் கிடையாது, அது நிறைய சயின்ஸ் இருக்குது. என்னன்னா அந்த ரிவர்சல் லெட்டர் நிறைய இருக்கும். பி இப்படி எழுதுனா இப்படி சுழிக்கிறதுக்கு வர இந்த பக்கம் சுழிச்சு போடுறது, 7 அப்படி மாற்றி எழுதுறது நம்பர்ஸில். அதுக்கப்புறம் பிஏயும் டியும் வந்து ரிவர்சல் பண்ணுறது. ஒரு வேர்டை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பீங்க, ஆனால் படிக்கும்போது திரும்ப திரும்ப அந்த வேர்டை தப்பாக தான் படிப்பாங்க. அண்ட் ஒயில் ரீடிங் ஒரு சென்டென்ஸ்லேருந்து வேற எங்கேயோ ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. இடையில வந்து அது அப்படியே ட்ரெயில் பண்ண தெரியாது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த சயின்ஸ். ரைட்டிங் டாஸ்க்னாலே அவாய்ட் பண்ணிடுவாங்க. தி ஆல்வேஸ் சே எக்ஸ்கியூசஸ். அது அப்படியே எழுதினாலும் அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் எழுத முடியாது, ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்லாம். ஸோ தெர் ஆர் மோர் சயின்ஸ். அதெல்லாம் வந்து லேட்டரான்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த எஸ்எல்டி வந்து இன்டெலிஜென்ஸ் அஃபெக்ட் பண்ணுமானா, இன்டெலிஜென்ட் அஃபெக்ட் பண்ணாது. பட் ரீடிங் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் மேத்ஸ் ஸ்கில்ஸ் அஃப்கோர்ஸ். ஒய்னா இந்த ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, பிரெயினில் ப்ராசஸ் பண்ணுறது, அங்கே தான் வந்து இந்த இந்த டிஃபிகல்ட்டி வந்து வரும். இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, வி ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், வி தெரபிஸ்ட் டூ early assessment, early intervention always help. Doing practice will help the child to come out of this. இது will help the child to progress. அதனால தான் டாஸ்க் வந்து பிரேக் பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஹவு டு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும். டிரெக்ட் விஷனாக இருக்கணும். இஃப் இட் இஸ் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தால் அதுவும் வந்து ஆன்சர் பண்ணுவேன். தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த சயின்ஸ். ஸோ ஃபார் மோர் கைடன்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ மீ.